நமஸ்தே. விசாரத் பூர்வாதிலேருந்து எஸ்ஸே பார்க்கலாம். நாதான் தோஸ்த் சபரி கைட்லேருந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். नादान दोस्त कहानी का सारांश लिखकर कहानी काल के दृष्टि से उनकी विशेषताएं लिखिए. நாதான் தோஸ்த் அப்படிங்கிற கஹானியோட கதை சுருக்கத்தை எழுதிட்டு கலையோட பார்வையிலிருந்து அதோட ஸ்பெஷலைசேஷனை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. கஹானிக்காருக்கா பரீட்சை. முதல்ல ஆத்தர் எழுதினவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நாம் எழுதினவர் முன்சி பிரேமச்சந்திரஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஜன்ம அவங்க பிறந்தது 1880 பிறந்திருக்காரு. சொர்க்கவாசி இறந்த டேட் 1936 இறந்திருக்காரு. ஜென்மஸ்தான் காசியில் அவர் பிறந்திருக்கார். जीवनी அவரோட வாழ்க்கை என்னன்னு பார்க்கலாம். பச்பன் மே வே தன்பத் ராய் கே நாம் சே புக்காரே ஜாத்தே தே. குழந்தையாக இருக்கும்போது இவரோட பேர் முன்சி பிரேமச்சந்திர இல்லை, தன்பத் ராய்னு கூப்பிடுவாங்களாம். சாச்சா உன்கோ நவாப் ராய் கே நாம் சே புக்கார்த்தே தே. அவங்களோட சித்தப்பா அவரை நவாப் ராய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். இன்கா ஜீவன் காஃபி சுக்மை நஹிரஹா. அவரோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருந்ததில்ல. பச்பன் சே அந்த தக் ஏ கஷ்டம் சே பீத்தே தே. சின்ன வயதிலிருந்து இறக்கும் வரை, அந்த தக்குனா முடிவும் வரை அவர் கஷ்டத்திலேயே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய பரீட்சை. இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். हिंदी साहित्य के कहानी सम्राट तथा उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद्र पहले नवाब राय के नाम से उर्दू में लिखा करते थे. இலக்கியவாதியான கஹானி எழுத்தருமான நாவல் ரைட்டருமான நாவல்களின் அரசருமான முன்சி பிரேமச்சந்திரஜி அவர்கள் முன்னாடியெல்லாம் நவாப் ராய் அப்படிங்கிற பேரில் உருதுவில் எழுதிட்டு இருந்திருக்காரு. இலக்கியவாதியான கதை எழுதுகிறவருமான உபன்யாஸ் நாவல்களின் அரசர்னு சொல்லப்படுற இந்த முன்சி பிரேமச்சந்திரஜி அவர்கள் நவாப் ராய் அப்படிங்கிற பேரில் உருதுல லிக்கா கர்த்தேனா உருதுல எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு. பாத் மே ஹிந்தி மே லிக்னே லகே. அதன் பிறகு அவர் ஹிந்தியில் எழுத ஆரம்பிச்சிருக்கார். 300 கஹானியா 300 கதைகளும் 11 உபன்யாசோं तथा 11 उपन्यास नावल्களும் तथा अन्य रचनाओं से उन्होंने साहित्य को सजाया था. இன்னும் நிறைய படைப்புகளை கொடுத்து இலக்கியத்தை அலங்கரிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருடைய படைப்புகள் ரச்சனாயே நிர்மலா, கோதான், கபன், சங்கிராம், கர்பலா ஆதி இதெல்லாம் இவங்க எழுதினது. சாரான்ஸ். இப்போ இந்த பாடத்தோட நாதான் தோஸ்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். நாதான் தோஸ்த் முன்சி பிரேமச்சந்திர ஜி கி சுந்தர்தம் கஹானியோ மே சே ஏக் ஹை. இந்த நாதான் தோஸ்த் அப்படிங்கிற இந்த கதை முன்சி பிரேமச்சந்திரஜி அவர்களுடைய அழகான கதையில் இதுவும் ஒன்று. बाल मन तथा बाल मनोविज्ञानिक पर वह कहानी प्रकाश डालती है. குழந்தையோட மனநிலைமை, குழந்தையோட பால் மனோவிஞ்ஞானிக் குழந்தை சைல்டு லிட்ரேச்சர் இது பற்றியும் அவர் இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காரு. குழந்தைகளோட மனநிலைமை, அவங்க எப்படி யோசிப்பாங்க என்னங்கிறத பற்றி இங்கே அழகாக இந்த கதையில் மென்ஷன் பண்ணியிருக்காராம். बच्चों के व्यवहार का सुंदर वर्णन इस कहानी में किया गया है. குழந்தையோட செயல்கள், விவகாரம்னா அவங்க என்னென்ன செய்வாங்க, எப்படி நாட்டித்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சுந்தர் வர்ணன் அழகான எக்ஸ்பிளனேஷனில் இந்த கதையில் அவர் கொடுத்துருக்காரு. கேஷவ் ஆர் ஷியாமா. கேஷவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ஷியாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இதில் வராங்க. கேஷவ் அண்ணா, ஷியாமா சிஸ்டர். கேசவ் और ஷியாமா பாயி பெஹன், 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. உன்கி மாதா ஹமேஷா காமுகாஜ்மே. அவங்க அம்மா கேசவோட அம்மா எப்போவுமே வேலைன்னா அதுலேயே முழுகி இருப்பாங்க. व्यस्तिति कामकाज में व्यस्तितिना எப்பவும் அவங்க வேலையிலேயே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. उनको 2 बच्चों से बात करने की புர்சத் நகி மில்தி தி. அவங்களுக்கு அந்த லேடிக்கு 2 குழந்தைங்க கிட்ட, இந்த ஷியாமா ஆறு கேசவ், இந்த 2 குழந்தைங்க கிட்ட பேசுகிறதுக்கு குர்சத்துனா டைமே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க.
पिताजी तो एकदम पढ़ने लिखने में व्यस्त थे. அப்பா ஒரேடியாக எப்போ பார்த்தாலும் எழுதிட்டோ படிச்சுட்டோ இருப்பாராம். उनके पास भी बच्चों से बात करने या उनके प्रश्नों के उत्तर देने का சமய நகிதா. அவங்க அப்பா கிட்ட உன்கே பாஸ்னா இந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட கூட பச்சோம் சேனா குழந்தைகளிடம் பாத் கர்னே பேசுவதற்கும் உன்கே பிரச்சனோக்கே அந்த குழந்தைங்க கேட்குற கொஸ்டின்களுக்கு உத்தர் தேனேக்கா ஆன்சர் கொடுப்பதற்கான சமய நகிதா காலம் கிடைப்பதில்லை. அவங்க அப்பாவுக்கு கூட அந்த குழந்தைங்க கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்க குழந்தைங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. दोनों एक दूसरे से प्रसन्न करते और बड़े होने के कारण அந்த சிஸ்டரும் அண்ணன் ரெண்டு பேருமே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லிக்குவாங்களாம். காரன் கேசவ் உன்கே பிரச்சனோं के उत्तर दे देता. கேசவ் வந்து அந்த ஷமாவுக்கு தங்கச்சிக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாலோ அதுக்கு ஆன்சர் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுப்பானாம். चिड़िया के अंडे ஒரு குருவியோட முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. अंडेना एग. उनके घर के कार्नियस के ऊपर एक चिड़िया ने अंडे दिए थे. அவங்களோட வீட்டோட போர்ட்டிக்கோவில் வந்துட்டு ஒரு குருவி வந்து முட்டை போட்டிருந்துச்சு மேலே. दोनों बच्चों ने उसे देख लिया था. ரெண்டு குழந்தைங்களும் அந்த முட்டை போடுறதை பார்த்துட்டாங்க. दोनों के बाल सुलभ मन से चिड़िया के बच्चों को देखने की इच्छा प्रसन्न हुई. குழந்தைங்களுக்கே விருப்பமான அந்த முட்டையை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் ரெண்டு பேரும் அப்படியே பிரசன்னா அவங்களுக்குள்ள இச்சா கிரியேட் ஆகி விருப்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் அந்த முட்டை பார்த்துடணும் அப்படின்னு, முட்டை என்ன கலராக இருக்கும், எத்தனை முட்டை அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. छोटी होने के कारण श्यामा अपने भाई से प्रसन्न पर प्रसन्न पूछा करती थी. சின்னவளாக இருந்த காரணத்தினால ஷமா வந்து அவங்க அண்ணனிடம் வந்து கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாலாம். दोनों चिड़िया को दाना देने तथा पानी रखने का उपाय सोच रहे थे. ரெண்டு பேரும் இந்த ஷமாவும் கேஷவும் ரெண்டு பேரும் அந்த குருவிக்கு தண்ணி வைக்க, தானானா சாப்பாடு, பானினா தண்ணி, அதுக்கு எப்படியாச்சும் ஃபுட்டு தண்ணியெல்லாம் கொடுக்க வைக்கணும்னு ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணாங்க. எப்படி அதுக்கு வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தூப் சே பச்சனே கேலியே சத்து, வெயில் கிட்ட இருந்து அதை காப்பாற்றுறதுக்காக, சத்துனா மாடின்னு அர்த்தம், கவர் பண்ணுறது. தானா और पानी के बाद भी தண்ணியும் ஃபுட்டும் கொடுத்ததுக்கப்புறம் உன்கே சாமனே ஏக் और प्रश्न था. அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருந்துச்சு. இன் பச்சோं को धूप से कैसे बचाए. இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் எப்படி வெயிலில் இருந்து தப்பிக்க வைக்கிறது, அந்த முட்டையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஷியாமாவும் ஆறு கேஷவும். இந்த ரெண்டு முட்டைகளுக்கும் எப்படி வெயிலில் இருந்து தப்பிக்க வைக்கிறது அப்படின்னு. கூப் சோச்சுக்கர் கேசவனே ஏக் உபாய் பத்தாயா. நல்லா திங்க் பண்ணி கேஷவ் அண்ணா வந்து தங்கச்சிக்கிட்ட ஒரு உபாய் சொல்கிறான், ஒரு ஐடியாவை சொல்கிறான். इसके सुझाव अनुसार श्यामा गद्दी की टोकरी ले आई. அவனோட ஐடியா படி தங்கச்சி வந்து போய் ஒரு கார்ட்போர்டு, ஒரு அட்டைப்பெட்டியே எடுத்துகிட்டு வராங்க. வஹா ஜோ சுராக்தா, அதில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. உசே காகஜ் சே பந்து கர் தியே தே, அதை வந்து ஒரு பேப்பர் வச்சு பந்து கர் தியே தேனா நல்லா கவர் பண்ணி அடைச்சிட்டாங்க. தேல் கி பியாலி கோ சாஃப் கருக்கே, ஒரு எண்ணெய் கப்பு அதை நல்லா க்ளீன் பண்ணி, உஸ்மே பானி ரக்னே கா பந்தோபஸ்து ஹோ சுக்காத்தா, அதில் தண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அவைலபிள் எல்லாமே பண்ணாங்க. இந்த எண்ணெய் கப்பை க்ளீன் பண்ணி அதில் தண்ணி வச்சிடலாம் குருவிக்கு அப்படின்னு ஷியாமாவும் கேசவ் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அதுபடி வைக்கிறாங்க. சத்து பனா சுப்சாப், மாடி பண்ணிட்டாங்க அந்த குருவிகளுக்கு அமைதியாக. சுப்சாப்னா சைலண்ட்டாக பண்ணுறாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். दोपहर का समय था, मध्याह्न टाइम है. माता दोनों को सुलाना चाहती थी. अम्मा ரெண்டு பேத்தையும் தூங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. थोड़ी देर आंखें बंद करके लेटने के बाद दोनों चुपके से उठकर आए. ரெண்டு பேர் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க கண்ணை மூடி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சுப்கே சேனா சைலண்ட்லி அப்படியே வெளியில் எந்திரிச்சு ஓடியாந்துடுறாங்க. நஹானே கி சௌக்கி பர் ஸ்டூல் ரக்கர் கேசவ் சடுகையா, அந்த குளியல் அறை பலகாக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஸ்டூலை வச்சு அது மேலே ஏறி கேசவ் ஏறுறான்.
ஷமா ஷமா ஸ்டூல் பக்கடுக்கர் கடி ரகி, தங்கச்சி வந்து ஸ்டூலை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க, அண்ணா விழுந்துடக்கூடாது அப்படின்னு. இஸ்கோ தேக்கிட்டே ஹி தோனோ பக்ஷி ஊடுகையேத்தே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருந்த பறவைகள் ரெண்டும் பறந்து போயிடுச்சு. கேசவனே தீன் அண்டே தேக்கே, கேசவ் வந்து 3 முட்டையை உள்ளே பார்க்குறாரு, அந்த சின்ன பையன் பார்க்குறான். ஷமா அண்டேக்கோ தேக்னா சாத்தி தீ, அவங்க தங்கச்சியும் அந்த முட்டையை பார்க்க விரும்புகிறா. அண்டேக்கோ ஆராம் சே रखने के लिए केशव ने धोती का कपड़ा रखा और अंडे उस पर रख दिए. அந்த முட்டை வந்துட்டு நல்ல கரடு முரடாக இருக்கக்கூடாது, சாஃப்டானதில் இருக்கணும்னு சொல்லிட்டு, தோத்தினா வேஷ்டி, ஒரு வேஷ்டி துணியை எடுத்து சாஃப்டாக வச்சு அது மேலே முட்டையை வைக்கிறாங்க. கேசவ் நே அப்னா காம் சஃபல்தா சே பூர்த்தி கியா, கேசவ் அண்ணா வந்து அவனோட வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறார். இதெல்லாம் ஷமா அண்டா தேக்னே சாத்தி தீ, ஷியாமா அப்படின்னா தங்கச்சி, அவளும் முட்டையை பார்க்க விரும்புகிறா. லேக்கின் உசே சடனே சே கேசவ் மனா கர் தியாத்தா, உடனே வந்துட்டு நீ எல்லாம் ஸ்டூலில் ஏறக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறான். அண்ணா வந்து கீழே விழுந்துருவா தங்கச்சி அப்படிங்கிற பயத்தில். மாதா கே டாட்னே பர் தோனோ சோனே கயே, மாதா கே டாட்னே பர் தோனோ சோனே கயே, அம்மா திட்டுறாங்க, அதனால 2 பேரும் போய் தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க, தூங்க போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டா டூட்டா சப்னா ஃபூட்டா, அண்டா உடஞ்சி போச்சு, அவங்களோட கனவும் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு. தோடி தேர் சோனே கே பாத் ஷமா ஜப் வஹா ஆயி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஷமா அங்கே வந்து பார்க்குறாங்க. கார்னியஸ் பர் ரத்தி கி டோக்ரி நகீத்தி, அங்கே அந்த பேப்பரு கார்ட்போர்டு இல்லை. அண்டே நீச்சே படைத்தே, அந்த எக்கெல்லாம் கீழே உளுந்து கிடந்துச்சு, குருவி முட்டையெல்லாம். தோடுக்கர் கேசவ் வஹா பਹੁंचा, வேக வேகமாக ஓடிட்டு வர்றாரு அண்ணா, ஓடி வந்து அங்கே பார்க்குறாரு கேசவ். செமா உஸ்ஸே பூச் ரஹி தி கியா பச்சே பஹர் உட் கயே, என்னன்னா குழந்தைங்க அந்த முட்டையிலேருந்து பறந்து வெளியே போயிடுச்சா அப்படின்னு இந்த குழந்தை கேட்குறா. ஷமா கேசவ் பத்தா ரஹாத்தா, அவன் சொல்கிறான் கி அபி பச்சே நகி ஹோங்கே, இப்போல்லாம் குழந்தைங்க வராது, ஓடாது. அண்டே டூட்டு கயே, முட்டை வந்து உடஞ்சி போயிடுச்சு. தபி மா ஆயி, அந்த கான்வர்சேஷனுக்கு இடையில் அம்மா வர்றாங்க. செமா உசே சாரி கட்னாவும் பத்தானே லகி, தங்கச்சி வந்து ஷியாமா வந்து எல்லா நிகழ்வையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் முட்டையை பார்த்தோம், அதுக்கு மாடி தண்ணி, எண்ணெய் கப்பில் தண்ணி வச்சோம், வேஷ்டி துணி சாஃப்டாக வச்சோம், அந்த எல்லா இன்சிடெண்ட்டையும் சொல்கிறாங்க. மானே கேசவுக்கோ சம்ஜாயா, அம்மா வந்து கேசவுக்கு புரிய வைக்கிறாங்க. பக்ஷி கே அண்டே பர் ஹாத் ரக்னே கி கியா ஜரூரத் தி, முட்டை மேலே கை வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. மனுஷே கே ஹாத் பட்னே பர், மனிதன் கை அந்த முட்டை மேலே பட்டுச்சுன்னா பக்ஷி அப்பனே அண்டேக்கோ நீச்சே கிராக்கர் செல்லி கயே, அதனால குருவி அந்த முட்டையை வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. கேசவனே கஹா மேனே தோ அண்டேக்கோ கப்படம் பருகி ரக்காத்தா, நான் தான் அந்த முட்டையை வந்து துணி மேலே தானே மம்மி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஹஸ்னே லகி, அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உஸ் தின் கே பாத் தோனோ பக்ஷி நகி ஆயே, அதுக்கப்புறம் அந்த 2 குருவிகளும் அங்கே வர்றதே இல்லை அப்படின்னு கதை முடிஞ்சிருச்சு. இப்போ விசேஷத்தா இதெல்லாம் எழுதிதாகணும். ஸ்பெஷலைசேஷன், இந்த கதை என்ன எப்படின்னு பார்க்கலாம். கதா வஸ்து மனுஷே கே ஜீவனுமே பச்பன் கா ஸ்தான் மகத்துவபூர்ண ஹே, மனிதனோட வாழ்க்கையில் சைல்டுஹுட் பருவம் வந்து ரொம்ப முக்கியமானது. பச்பனுமே அநேக மன்மோகக்கு காரிய பச்சோं से किए जाते हैं, குழந்தையாக இருக்கும் பொழுது விதவிதமான மனதை கவரக்கூடிய காரியங்களை வந்து குழந்தைங்கள்லாம் செய்வாங்க. பச்சோं के मन में पशु पक्षियों को पालने का அத்தாகு பியார் ரகத்தா ஹே, குழந்தைங்களுக்கு அனிமலையும் பேர்டையும் வளர்த்தணும் அப்படிங்கிற இடைவிடாத அன்பு, அந்த பியார் அவங்கக்கிட்ட அளவு கடந்த பியார் இருக்கும். உன்கி நாதானி சே வே அப்னே நாதான் தோஸ்துக்கோ கோத்தே ஹே, அவங்களோட இன்னசென்ட் அறியாமையினால்
அந்த நாதான் தோஸ்த் அறியாத்தனமாக அந்த இது மேலே நட்பு வச்சுருந்தனால அது நாதான் அந்த அவன் நட்பையும் இழந்துடுச்சு. அறியாமல் இவங்க அந்த குருவிக்கிட்ட நட்பு வைக்கலான் இருந்தாங்க. அதுவே அவங்க நட்பை போக்கிடுச்சு, உடஞ்சிருச்சு, அந்த நட்பு புரோக்கன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எஹி இஸ் கஹானிக்கா கதா வஸ்துஹே, இதுதான் இந்த கதையோட கதை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதாபக்தன் அந்த ஸ்கிரிப்ட். கதாபக்தன் கஹானிக்கு ருச்சிகர் பனானேமே காம் ஆயா. இந்த கதை வந்து கதையை இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறதுல ரொம்ப உதவி இருக்குது. पात्रों के विचारों को सही तरह व्यक्त करने में கதாபக்தன் बहुत ही सफल सिद्ध हुआ है. இந்த டைலாக்ஸ் எல்லாம் எந்தெந்த கேரக்டருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுல ரொம்பவும் அச்சீவ் அடைஞ்சிருச்சு அப்படின்னு. உதாரணம் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. और गिर पड़ी तो चार सर ना हो जाए, கீழே விழுந்தா என்ன 4 தலையா அப்படிங்கிற ஒரு டைலாகு. उद्देश्य बच्चों की नादानी तथा उनके कार्यकलापों पर प्रकाश डालना ही इस कहानी का उद्देश्य है. இந்த கதையோட எய்ம் என்னன்னு கேட்டால், பச்சோं की நாதானி குழந்தைங்களோட இன்னசென்ட்டு, உன்கி காரிய கலா இன்னசென்ட்டான அந்த காரியம் செயல்பாடுகளை ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் இந்த கதையோட ஒரு எய்மு அப்படின்னு. குழந்தைங்களோட அறியாமையில் நடக்கிறத வெளிக்கொணர்ந்து காட்டுறது தான் இந்த கதையோட தீவு. अपने उद्देश्य की पूर्ति में कहानीकार को पूर्ण रूप से सफलता प्राप्त हुई है. அவரோட எய்மில் வந்து அவர் நல்ல கரெக்டாக அச்சீவ் அடைஞ்சிட்டாரு. அவர் என்ன நினச்சி எழுதினாரோ அது கிடச்சிருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா और शैली, மொழியும் அதோட ஸ்டைலும். முன்சி பிரேமச்சந்திர கி பாஷா கி அப்பனி அழகு விசேஷத்தா ஹே. அவருக்குன்னு மொழிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவர் ஒரு அழகாக எழுதுவார் அப்படின்னு. பாஷா வாத்தாவரனுக்கு அனுகூல் ரஹனேக்கே சாத் சாத்து, இந்த மொழி வந்து அந்த என்வரான்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டாக அந்த சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கு. கூடையே சாத்து பாத்திரக்காபி அனுகூல்கே, அந்த கேரக்டர் ஷாமா கேசவ் அப்படிங்கிற அந்த கேரக்டரும் ரொம்ப அழகாக ஃபிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. कहानी को रुचिकर बनाने में भाषा और शैली का काम सराहनीय रहा है. அந்த கஹானியை இன்ட்ரெஸ்டிங்கில் காட்டுறதுல இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுல வந்து மொழியும் அதோட ஸ்டைலும் ரொம்ப புகழத்தக்க இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்சக் தலைப்பு அப்படின்னு. நாதான் தோஸ்த் நாமக் இஸ் கஹானி கேலியே யஹி சீர்சக் சர்வோச்சித் ஹே. நாதான் தோஸ்த் இன்னசென்ட் நண்பர்கள் அப்படிங்கிற இந்த கதையோட தலைப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாத்த விட அப்படின்னு. केशव और शमा दोनों बच्चों अपनी नादानी के कारण चिड़िए के अंडे को नष्ट कर देते हैं. கேசவும் ஷமாவும் அவங்களோட இன்னசென்ட்டின் காரணமாக, அறியாமையின் காரணமாக குருவி முட்டை உடையிறதுக்கு நஷ்டமாகிறதுக்கு காரணமாயிட்டாங்க. நாதான் தோஸ்துக்கோ வே தேக் நகி பார்த்தேத்தே, அந்த இன்னசென்ட்டான நண்பர்களை அவர்களால் பார்க்கவே முடியல. இஸ்லியே இஸ் கஹானி கேலியே யஹி சீர்சக் சர்வோத்தம் ஹே. அதனால் இந்த கதைக்கு இந்த தலைப்பு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாத்திர அண்டு சரித்திர சித்திரன், கேரக்டரும் அவங்களோட கேரக்டர் பாத்திரங்களும் அவங்களுடைய அந்த பாத்திரத்தினால என்னென்ன கேரக்டர் அவங்க எப்படி எப்படி நடந்துக்கிட்டாங்க. நாதான் தோஸ்து கஹானிமே தோ பிரதான பாத்திரகே, 2 முக்கியமான கேரக்டர் இருக்காங்க, கேஷவ் ஆர் ஷியாமா. பால் சுலப் क्रीडाओं से युक्त दोनों पात्रों का चित्रण उचित रूप से किया गया है. இந்த பால் சுலபு விளையாட்டுத்தனமான குழந்தைகளுக்கே உண்டான விளையாட்டுத்தனமான அந்த கேரக்டரை இதில் வந்து உச்சித்த ரூப்ஸே கரெக்டான ரூப்பில் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்காரு, கியாகயான சொல்லப்பட்டிருக்காரு. வாத்தாவரன் அந்த என்விரான்மெண்ட்டு சுச்சுவேஷன் அது சொல்லலாம். நாதான் தோஸ்து கஹானிக்கா வாத்தாவரன் பாரிவாரிக்கே, இது ஒரு குடும்ப கதை மாதிரி இருக்குது, ஃபேமிலி கதை. பால மனோவிஞ்ஞானிக் பர் ஆதாரித் ஏக கஹானி, ஒரு குழந்தையின் மனநிலைமையை பேஸாக வச்சு சொல்லக்கூடிய இந்த கதை பச்சோं के व्यवहार पर प्रकाश डालती है, குழந்தையின் செயல்களை பற்றி ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லுது. கஹானி கலா கி திருஷ்டி சே, இந்த கதை வந்து கலை வந்து இந்த கஹானி வந்து கலையோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது நாதான் தோஸ்து கஹானி சஃபல் கஹானி ஹே, இது ஒரு அச்சீவான கதைன்னு சொல்லலாம். முன்சி பிரேமச்சந்திர ஜி கி अति विशिष्ट कहानियों से ये भी
ஏக் ஹே. அவரோட மிக முக்கியமான கதைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.